தொன்மம் மித் என்றால் பழங்கதை, புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது. தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளுள் தொன்மை என்பதும் ஒன்றாகும். காலம் காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே. தொன்மம் என்னும் சொல் இவை அனைத்தையும் குறிக்கும். ஆனால் கவிதையில் அது பழங்கதையை, புராணத்தை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதையே குறிக்கிறது. கடவுளர்கள், தேவர்கள், மக்கள், விலங்குகள் ஆகிய பல்வகை உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து படித்தால் நம்ப முடியாதது போல் தோன்றுகின்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதைகளையே தொன்மம் என்று கூறுவர். நம் அன்றாட பேச்சில் மரபு தொடர்களாக தொன்மங்கள் கலந்துள்ளன. கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது இராமாயணத்தில் பர்ணசாலையை விட்டு சீதை வெளியே வந்தால் தீங்கு வரும் என்பதற்காக லக்குவன் கோடு கிழித்த நிகழ்விலிருந்து உருவான மரபு தொடராகும். இதுபோல இந்தா போறான் சகுனி, இவன் பெரிய ஹரிச்சந்திரன், கர்ணன் தோற்றான் போ என்றெல்லாம் தொடர்களை பயன்படுத்துகிறோம். அறத்திற்கு தருமன், வலிமைக்கு பீமன், வள்ளல் தன்மைக்கு கர்ணன் என்று பலவாறு தொன்ம கதை மாந்தர்களை பண்பு குறியீடுகளாக மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். தொன்மங்கள் மக்களின் மனத்திலும் பேச்சிலும் இடம்பெற்றிருப்பதால் அவற்றை பயன்படுத்தி சில செய்திகளை சுவையாக சொல்ல முடிகிறது. விளங்காத கருத்துக்களை எளிதில் விளங்க வைக்க முடிகிறது. ஆகவே தொன்மம் இலக்கிய உத்தியாக ஏற்கப்பட்டிருக்கிறது. காலங்காலமாக மனித மனங்களிடையே உறைந்து கிடைக்கும் தொல்கதைகள் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றன. தொன்ம கதைகள் உலகெங்கும் காப்பியங்களாகவும் புராணங்களாகவும் காவியங்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுள்ள நிகழ்வுகளையும் கதை மாந்தர்களையும் தொன்மங்களாக படைப்பாளர்கள் பயன்படுத்துகின்றனர். மனிதர்களின் மனத்தில் இயல்பாகவே கருத்து பொதிந்த கதைகள் படிந்து கிடக்கின்றன. இதன் மூலம் கதை சூழலையும் கதை மாந்தர்களின் செயல்பாடுகளையும் விளங்கிக் கொள்வதோடு அவை உணர்த்தும் உட்பொருளையும் படிப்பவர் அறிந்து கொள்வர். தொன்மம் சார்ந்த படைப்புகளையும் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வர். இவ்வாறாக தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவியாக கவிதை விளங்குகிறது. உலகில் பெரும்பாலான தொன்மங்கள் கவிதைகள் மூலமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் தொன்மங்களை ஆண்டுள்ளனர். திரைப்படங்கள், நாடகங்கள், கதைகள் ஆகியவற்றில் தொன்ம கதைகளையும் கதை மாந்தர்களையும் பயன்படுத்துகின்றனர். இராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து புதுமைப்பித்தன், சாப விமோசனம், அகலிகை ஆகிய கதைகளை எழுதியதை சான்றாக கொள்ளலாம். திருவிளையாடற் புராணத்து சிவன் நக்கீரனை கொண்டு அழகிரிசாமி விட்ட குறை, வெந்தழலால் வேகாது ஆகிய சிறுகதைகளை படைத்துள்ளார். தொன்மங்களை கொண்டு ஜெயமோகன் பத்மவியூகம் சிறுகதையும் எஸ். ராமகிருஷ்ணன் அரவான் நாடகத்தையும் எழுதியுள்ளனர். படைப்பாளர்கள் தாம் கூற விரும்பும் கருத்துக்களை தொன்மம் மூலம் வெளிப்படுத்தும் போது அவை மிக விரைவாகவும் ஆழமாகவும் படிப்பவரால் புரிந்து கொள்ளப்படுகின்றன. சங்க இலக்கியங்கள் பல தொன்மங்கள் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன. வெல்வேல் கௌரியர் தொன்முது கோடி முழங்கி வரும் பௌவம் இறங்கும் ஒன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீழ் ஆழம் போல ஒளியவின் தன்று வழுங்கல் ஊரே. பல விழுதுகளை உடைய பெரிய ஆலமரத்தடியில் நின்று ராமன் சிறை மீட்பது குறித்து தன் உடனிருந்தவருடன் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அம்மரத்திலிருந்து பறவைகளின் ஒலி ராமன் பேச்சுக்கு இடையூறாக இருந்தது. அவன் தன் கையை உயர்த்தி சைகை செய்ததும் பறவைகள் அமைதியாயின. அதுபோல தலைவியை தலைவன் மனம் செய்து கொண்டவுடன் அவர் தூற்றிய ஊரார் அமைதியாயினர். அலர் தூற்றிய ஊரார் அமைதியாயினர். இது தோழியின் கூற்று. காதல் வெற்றியை வெற்றிகரமாக உணர்த்த தொன்மம் பயன்படுகிறது. தொன்மங்களுக்கு சொல்லப்பட்ட சமய பொருள் காலப்போக்கில் இலக்கிய உத்தியாக பொதுவானதாக ஆகியிருக்கிறது. பறவைகள் அடங்குவதிலும் பார்க்கடல் அமுதமும் ஆழகாலமும் வருவதிலும் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொருள் புலப்பாட்டிற்கு தொன்மமாக பயன்படுத்திக் கொள்கிறோம். முரண்பட்ட கூறுகள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற சூழலை விளக்க தொன்மங்கள் பயன்படுகின்றன. அப்துல் ரகுமான், உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்று தொன்மத்தை கொண்டு முரண்பாட்டை விளக்குகிறார். இங்கு பார்க்கடல், அமுதம், ஆழகாலம் ஆகியன தொன்மங்கள். சங்க இலக்கியங்கள் முதல் இன்றைய இலக்கியங்கள் வரை சொல்ல வந்த கருத்தை விளக்குவதற்கு தொன்மங்கள் எடுத்துக்காட்டாகவும் விளக்கமாகவும் குறியீடாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. அவ்வகையில் தொன்மங்கள் கருத்தினை மேலும் ஆழமாக விளக்கும் உத்தியாகவே